அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் குறிஞ்சித்தேன் நாவல் குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாவலை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் இயற்றியுள்ளார். இந்த நாவல் BA தமிழ் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு பாடப்பகுதியாக இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான ஒரு 10 மதிப்பெண் கட்டுரையாக இந்த வீடியோ இருக்க போது நீங்கள் மாணவர்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிஞ்சித்தேன் கலைமகள் இந்த நாவலராக தமிழ் பழங்குடி இனத்தவரை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட முதல் நாவலாகும். பல செய்திகளை ஆசிரியர் தொகுத்து அளித்திருக்கிறார். வளர்ச்சி பணிகளால் வன அழிவு நிகழ்வதை ஆவணமும் படித்திருக்கிறார். இந்த நாவலுடைய சுருக்கத்தை மிக நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். முழுமையாக என்னால் சொல்ல முடியாது, அப்புறம் நீங்கள் படிக்க மாட்டீங்க அந்த நாவலை எடுத்து. அதனால் தேவையானதை மட்டும் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு தேர்வுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த நாவலில் நீலகிரி மாவட்டம், நமக்கெல்லாம் தெரிந்த ஊட்டி, இந்த ஊட்டியில் மரகத மலை அப்படின்ற ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் படுகர் இன மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க இனக்குழு பார்த்திங்கன்னா இவங்க தங்கி இருக்கிறத ஹட்டி அப்படின்னு தான் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்க. சரி, இந்த படுகர் குடிலுக்குள்ள பொருளாதார நிலையிலும் குடும்ப சூழலிலும் மாறுபட்ட மூவரின் வாழ்க்கையை குறிஞ்சித்தேன் நாவல் மிக நுட்பமாக சொல்கிறது. அந்த 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 குறிஞ்சி, அதாவது ஒரு குறிஞ்சினா 12 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் அவர்கள் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளையும் கூடவே நீலகிரியில் நடக்கும் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களும் இதில் கூறப்படுகின்றன. நீலகிரி மலையில் மரகத மலை அட்டியில் படுகர் இனத்தை சார்ந்த ஜோகி மிக முக்கியமான கேரக்டர். இந்த ஜோகியை வச்சு தான் இந்த முழு கதையுமே. அவனுடைய 69 வயசில் இந்த நாவலில் அவனை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவனுடைய 69வது வயசில் இந்த நாவலை முடிச்சிருப்பாங்க. அப்போ ஜோகின்ற கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவனிங்க, ஜோகி, அவனுடைய அண்ணன் ரங்கா, கிருஷ்ணா, இந்த 3 பேரும் தான் மிக முக்கியமாக இந்த நாவலில் ஒரு சின்ன பிள்ளைகளாக அறிமுகப்படுத்தப்படுறாங்க. இந்த 3 பேரும் இந்திய சுதந்திரத்தை ஒட்டிய மாற்றங்களால் காடுகள் அழிந்து நவீன வாழ்க்கை உருவாகும் போக்கில் பல வகை வாழ்க்கை மாற்றங்களுக்கு ஆளாகிறாங்க. நஞ்சன், விஜயா என்னும் இளைஞர்களின் காதல் ஊடாக இந்த நாவல் முடிவடைகின்றது. இந்த நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரங்களை நான் முதலாவதாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஜோகி அப்படின்றவன் தான் இந்த நாவலில் மிக முக்கியமான கேரக்டர். அவனுடைய அப்பா பேர் லிங்கையா, அம்மா பேர் நஞ்சம்மா. அடுத்ததாக ஜோகியோடைய அப்பா லிங்கையா இருக்கார் இல்லையா, அவருடைய அண்ணன் மாதையன். இவர் நல்லா பயங்கரமாக குடிச்சிட்டு நல்லா பாட்டு பாடக்கூடிய ஆள். இவருடைய வாழ்க்கையே குடிதான். இப்படிப்பட்ட வீட்டில் சரிங்களா, இவருக்கு மனைவியாக ரங்கம்மா இருக்கிறாங்க. இவங்களுடைய பையன் தான் யாருன்னா ரங்கன். ஜோகிக்கு கிட்டத்தட்ட அண்ணன் மாதிரி, அந்த ஒரு வயசில் தான் இருப்பாங்க, கொஞ்சம் மாதங்கள் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஜோகியோடைய அண்ணன் தான் ரங்கன். அடுத்தது இன்னொருத்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன். இவனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மணியகாராக இருப்பார். அடுத்தது இந்த கிருஷ்ணன் அந்த ஊரில் சரிங்களா ஒரு மிஷன் பள்ளியில் படிக்க வச்சுருப்பாங்க. லீவுக்கு வருவான் அந்த ஊருக்கு, இவங்க கூட ஜோகி ரங்கன் கூடலாம் பேசிக்கிட்டு இருப்பான். மிஷன் பள்ளியில் படித்ததுனாலையும் அவனுக்கு அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரங்கனுக்கும் கிருஷ்ணனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளும் என்ன பண்ணுது, ஒத்தே போகாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக 4வது ஒரு கேரக்டரை நான் சொல்ல போகிறேன். அந்த கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருன்றவ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோகிக்கும் ரங்கனுக்கும் அத்தை மக தான் இந்த பாரு. சரிங்களா, அந்த பாரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக அந்த நாவலில் இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு குறிஞ்சியும் 12 வருஷங்கள். இந்த 12 வருஷங்களுக்கு பின்னாடி
என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த ஊருக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி தான் ஆங்கிலேயர்கள் நம்ம ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களில் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு அவங்களுடைய பணப்பயிரான அவங்களுக்கு தேவையான டீ காஃபி இலைகளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மலைகளில் விளைவிக்கிறாங்க. இந்த மலைகளில் விளைவிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மலைக்குன்னு ஒரு அழகு, மலையிலே நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் கிழங்குகள் இப்படி எல்லாமே இருக்கும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க இந்த ஊட்டி பகுதிகளை தேயிலை தோட்டங்களாக மாற்றி கருப்பு நிற மண்களாக மாற்றி அந்த மண்ணுடைய வளத்தையும் மலையோடைய அழகையுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா கெடுத்துடுறாங்க. இந்த மாதிரியான வரலாற்று சம்பவங்களை வச்சு தான் இந்த நாவல் நகர்கிறது. இந்த கதையை நான் ஒரு ஃப்ளாட்டாக உங்களுக்கு நான் சொல்லிட நான் விரும்புகிறேன். ஏன்னா நமக்கு நேரம் பத்தாது. அதனால் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு ஃப்ளாட்டாக சொல்லணும்னா இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு பெரிய, அதாவது குறிஞ்சி 1லேருந்து 12 அந்த வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஊரில் என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளையும் மாடுகளையும் மேய்க்கிற வேலையாக தான் இருக்கும். அப்போது இந்த அறிமுகம் செய்யப்படுகிற இந்த ஜோகி, இந்த ரங்கன், இந்த கிருஷ்ணன் இவங்களுடைய 3 பேருடைய வேலை என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு மேய்க்கிறது தான். இப்போ 3 பேரும் அப்படியே அந்த ஆடு மாடுகளை மேய்க்க விட்டுட்டு அந்த புல்தரையில் படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஜோகி சொல்கிறான், இந்த அதாவது அது மின்சாரமே இல்லாத ஒரு காலகட்டம், சரிங்களா? மின்சாரம்னா என்னன்னு அந்த மலை மக்களுக்கு தெரியல. அப்போ சொல்கிறான், இந்த இரவெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இரவெல்லாம் இந்த சூரியனே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் பகலாக இருக்குல்ல, ஒரு நாளும் நடக்க மாட்டுது. 6 மணிக்கு ஆனாலே இந்த இருட்டாயிடுது, நம்மளால் அடுத்தது எதுவுமே செய்ய முடியல. அப்போது பகலெல்லாம் எப்படி இருப்பதோ அது மாதிரி இரவும் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுது, ரங்கனுக்கும் கிருஷ்ணனுக்கும். இங்கே தான் இவங்களுடைய சண்டையை முறையாக ஆரம்பிக்குது. அடி தட்டி ரங்கன் ஒரு விஷயம் சொல்ல, கிருஷ்ணன் ஒரு விஷயம் சொல்ல. இங்கே ரங்கன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு கோபக்கார பையனாகவே இங்கே இந்த நாவலில் சித்தரிக்கப்பட்டிருக்கான். சரிங்களா? இப்படி என்ன ஆகுதுன்னா நாவல் நகருது. அடிச்சுட்டு மாயும் போது பாரு வரா அந்த இடத்துக்கு. பாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை மக. யாருக்கு? ஜோகிக்கும் ரங்கனுக்கும். அவன் என்ன பண்ணான், என்ட்ராகி நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன், எங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு திங்கிறதுக்காக நிறைய முறுக்கு சீடை எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அடிச்சுட்டு இருந்தானுங்க பாருங்க, ரங்கனும் கிருஷ்ணனும் 2 பேரும் விட்டுறானுங்க. விட்டுட்டு ஜோகியும் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்க, கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நாவலில் கிருஷ்ணனுக்கும் பாருவுக்கும் ஒரு காதல் நாவல் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் இதை வந்து ரங்கன் வந்து தடுத்துருவான். அது வந்து நான் எங்கே சொல்கிறேன் அப்படின்னா போக போக நான் என்ன பண்ணுறேன் நாவலில் சொல்கிறேன். சரி, இப்படி கிளம்பும் போது என்ன ஆகுனா இந்த பாரு வந்து இவ்வளோ ஜோகியையும் கிருஷ்ணனையும் கூப்பிட்டு போயிடறா இல்லையா? இப்போ ரங்கன் மட்டும் வரமாட்டேன்னு நிற்பான். ஏன் அப்படின்னா இந்த பாருவுடைய காலில் ஒரு வெள்ளி கொலுசு இருக்கும், புது கொலுசு. அந்த கொலுசு என்ன பண்ணணும், அந்த இடத்துல கீழே என்ன பண்ணிடும், விழுந்துடும். அப்படி விழுந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கன் பார்த்துட்டு இதை நம்ம எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான். அதை பார்த்து வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அந்த அழகான அந்த கொலுசை எடுத்து பார்ப்பான். இப்போது இந்த கொலுசு நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவான். இப்போ பாரு வீட்டுக்கு போனால் பாருங்கள், கொலுசு இல்லாமல் வீடெல்லாம் தேடுறாங்க, எங்கெங்கேயோ தேடுறாங்க. எங்கள் வீடே ஒரு கலவர பூமியாக மாறிடுதுங்க. ஜோகியோடைய அப்பா லிங்கையா இருக்கார் இல்லையா, அவரு என்னமோ தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே என்ன பண்ணல, கிடைக்கவே இல்லை. இப்போ நம்ம ரங்கன் இருக்கான் பாருங்க, இவன் எடுத்துக்கிட்டான், இந்த ஊரை விட்டு நம்ம ஓடி போயிடலாமா அப்படின்னு முயற்சி கூட என்ன பண்ணுறான், பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஒரு பயம் இருக்குது, நம்மளை யாருன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாம தான் எடுத்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் என்ன பண்ணிடுறான், வர வச்சுக்கிறாங்க. ஃபீலிங்ஸை வர வச்சுக்கிட்டு எங்கே போகலாம், எங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது,
அந்த தமிழ் சினிமாலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு உயரமாக அமைச்சிருப்பாங்க, அது மேலே காவல் காப்பாங்க, எந்த ஒரு மிருகம் வந்தாலும் அதை விரட்டி விட்ருவாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு காவல் காக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன பண்ணுறான், உயரமான இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். அந்த ஊரில் என்ன வழக்கம்னா, வீட்டுக்கு ஒரு ஆள் தினமும் என்ன பண்ணணும், காவலுக்கு போகணும். அப்படி இந்த ரங்கன் என்ன பண்ணுறான், அந்த வெள்ளி கொலுசை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல பயத்தில் என்ன பண்ணிடுறான், தூங்கிடுறான் அதை கையில் வச்சுக்கிட்டு. அன்னைக்கு யாருடைய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிங்கையா இருக்கார் இல்லையா, அவருடைய நாளுங்க. சரிங்களா. இந்த லிங்கையாவுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, லிங்கையாவுக்கும் சரிங்களா நஞ்சம்மாவுக்கும் பிறந்தவன் தான் இந்த ஜோகி. இந்த லிங்கையாவுடைய அண்ணன் யாருன்னா மாதையன். எப்பயுமே குடிச்சுக்கிட்டே இருப்பார் இவர். குடிகார குடும்பம் என்னைக்கு விளங்கியிருக்கும். அதனால் அது மாதிரி அவருக்கு 2 மனைவிகள் இருப்பாங்க. குடிச்சு தேஞ்சி போன மனுஷன். அதனாலே ரங்கனுக்கு அப்பாவை பார்த்தாலே ஒரு மரியாதையே என்ன பண்ணாது, வராதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதையன் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய தம்பி ஆகிய லிங்கையா வீட்டில் தான் டெய்லியும் அரிசி பருப்பு எல்லாமே அவங்க வீட்டுக்கு போகும். அப்போது ஜோகி பார்ப்பான், நம்ம வீட்டில் இருந்து போதே அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நாளும் கலங்க மாட்டான். அவனுடைய எண்ணம் என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்க பொருள் நம்ம அண்ணன் ரங்கன் வீட்டுக்கு கொடுத்தாலும் சரி, எங்கே கொடுத்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு நம்மளால் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வீட்டில் தேவையான தானியங்கள், நல்ல பொருளாதாரத்தில் லிங்கையா உயர்ந்திருக்கிறாரு. குடியினால் மாதையன் தாழ்ந்திருக்கிறாரு. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் ரங்கன் ஜோகி மேலே எப்பயுமே இருக்கும். நாம போய் அவங்க வீட்டில் போய் வாங்கி சாப்பிட்றமாடா, சே அசிங்கமாக இருக்குடா அப்படின்ற மாதிரியே ரங்கனுடைய ஃபீல் இருக்கும். சரி, இப்போ இந்த கதைக்குள்ள வந்துடலாம். இன்னைக்கு அந்த காவல் காக்கிற அந்த டேர்ம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிங்கையாவுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, வராரு. இந்த ஒரு பிட்வீன் கேப்பில் இந்த ரங்கன் எங்கே போனான் அப்படின்னு அவங்க தாயும் தகப்பனும் ஊர் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கொலுசு விஷயம் ஒரு பக்கம் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. சரி, லிங்கையா அந்த காவலுக்கு வரும்போது அந்த படிக்கட்டு ஏறி பார்க்குறாரு. அங்கே ஒரு பையன் படுத்துக்கிட்டு இருக்கான். யாருன்னு கிட்ட பார்த்தா நம்ம ரங்கன். இவன் என்னடா ஊருக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்காங்க, இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அவன் கையில் அந்த வெள்ளி கொலுசு இருக்குது. இதை பார்த்தோன்னே அவர் நினச்சிக்கிட்டாரு, பையன் என்ன பண்ணிட்டான், வேலையை காமிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு, சரி இவனுக்கு கிட்டத்தட்ட 2வது குறிஞ்சியில் இவனுக்கு வயசு இருக்குது, திருமண வயசாகுது. இவனுக்கு பால்மனை சடங்கை செஞ்சிட வேண்டியதுதான். அதாவது பால் கறவை சடங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குறிஞ்சி முடிஞ்சோடனே இயற்கையோடு வாழ்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இந்த விஷயம் இருக்குது. அந்த வாலிபன் அந்த பாலை அழகாக கறக்கணும் எல்லாரும் முன்னாடியும். அது ஒரு சடங்காக இருக்கும். அப்படி அவன் கறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த ஊரில் திருமணம் செய்து வைக்கிற வயது வந்துடுச்சு அப்படின்னு ஒரு அறிவிப்பாக இருக்கும். இந்த சடங்கை இவனுக்கு செஞ்சு இவனுக்குன்னு ஒரு குடும்பத்தை நம்ம ஏற்படுத்திட்டோன்னா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் என்ன பண்ண மாட்டான், இவன் ஈடுபட மாட்டான் அப்படின்னு முடிவுக்கு அந்த கொலுசை எடுத்துகிட்டு போயிட்டு பாருக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கான பால்மனை விழாவை ஏற்படுத்துகிறார். அப்போது இந்த ரங்கனுக்கு பயங்கர கோபம். ஏன் இந்த சித்தப்பா லிங்கையா என்னை மட்டும் டார்கெட் பண்ணுறாரு, ஏன் அவங்க பையனும் ஜோகி என் வயசு தானே, அவனுக்கு பால்மண் எடுக்கிற விழா பண்ணல, ஏன் நான் நல்லா இருக்கக்கூடாதா அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம் அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரை விட்டு ஓடி கோயம்புத்தூருக்கு போயிடறான். கோயம்புத்தூருக்கு போய் நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், எதனா ஒரு வேலையில் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய வேலைகளில் சின்ன சின்ன வேலைகளில் சேர்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு சுப்பையா அப்படின்றவங்க கூட ஒரு கான்டாக்ட் வருது. அவங்கக்கிட்ட போயிட்டு திருட்டுக்கிழங்கு வியாபாரம் செய்யலாம் பழகிறான். அவனே சுப்பையாவும் ஒரு திருடன். அவங்ககிட்ட வியாபாரம் பழகி எப்படி திருட்டு கோழி வளர்க்குறது, எப்படி திருட்டு கணக்கு சொல்கிறது இப்படின்னு பேசி பழகி உலக ஞானம் வந்துருச்சுங்க. இப்படி போன அந்த ரங்கனுக்கு உலக ஞானம் அவனுக்கு கவர்னர் மாளிகையில்
கோழி தீவனம் போடுற ஒரு வேலை கிடைக்கிது, பூந்தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கும் கோழிக்கு தீவனம் போடுறதுக்கும். இந்த ஒரு வேலையில் அவன் ஈடுபட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான், திருட்டு கணக்கெலாம் எழுதி. அதுக்கப்புறம் குதிரை பந்தயத்தில் அவனுக்கு அந்த சேர்த்த பணத்தெல்லாம் போட்டு அதுலேருந்து இன்னும் ரெண்டு மடங்கு வருமானத்தையும் அவன் என்ன பண்ணுறான், பார்க்குறான். இப்போ கிட்டத்தட்ட இவன் இந்த கோயம்புத்தூருக்கு வந்து இந்த வேலைலாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு இவனுக்கு 2 குறிஞ்சி வயசாகிடுச்சுங்க. 2 குறிஞ்சி முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட 24 வயசுக்கு மேலே ஆகுது. இப்போ இவனுக்கு ஒரு ஆசை, நம்ம ஊர் விட்டு நம்ம அப்படியே வந்துட்டோமே, நம்ம கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இப்போ நம்ம ஊர் பக்கம் போனால் என்ன அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆவல் வருதுங்க. சரி, ஊருக்கு தான் போவோமே அப்படின்னு கிளம்பி கொஞ்ச நாள் கழிச்சு போகிறான். ஊரில் எல்லாமே மாறி இருந்துச்சுங்க. முன்னாடி இருந்த இந்த மரகத மலை, ஊட்டி அனைவரின் கவனத்தின் ஈர்த்த ஒரு ஊராக மாறி போச்சு. சுற்றுலா பயணிகள் எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்கங்க. இந்த ஊரில் எல்லாம் மாறி இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கிடைக்கிறத சாப்பிட்டு இருந்த மக்கள் இப்போ கிழங்குகளெல்லாம் பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிழங்குகளை வியாபாரம் பண்ணுறதுக்கும் அவங்க ஆரம்பிச்சிருக்கிறத பார்த்தோன்னே, பரவாயில்ல, நம்ம ஊர் நல்லா டெவலப் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். அடுத்தது என்னன்னா, அவனுக்கு யோசனை, நம்ம சித்தப்பா லிங்கையா எப்படி இருப்பார், அப்பயே பணக்காரராக இருந்தவர் இப்போது இன்னும் பணக்காரராக இருப்பார், பெரிய ஆளாக இருப்பார். ஜோகிலாம் இன்னும் பெரிய ஆளாக இருப்பான், அவன் இளைஞனாக இருந்திருப்பான். கிருஷ்ணன்லாம் அப்பயே மிஷினரி ஸ்கூலில் படித்த பையன், இப்போ என்ன ஆனா நம்ம எதிரியாச்சா, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு பாரு ஞாபகம் வருது. பாரு, நம்ம அத்தை பொண்ணு பாரு இருக்கால, அவளை நம்ம ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, இன்றைக்கி தான் நம்மக்கிட்ட நிறைய காசு பணம் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துச்சே, இதை காட்டி அவளை எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற யோசனையும் அவனுக்கு வருது. இப்படி பல யோசனையோடு கூட அவன் ஊருக்கு போய் நிலம் வாங்க வரான். சரிங்களா, நிலம் வாங்க வந்தவன் பாருவை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றது சொல்கிற நோக்கத்தோட முதல்ல போய் பாரு வீட்டை என்ன பண்ணுறான், போய் பார்க்குறாங்க. இந்த ஒரு சீக்வன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜோகியோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோகி வீட்டில் முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. இப்போது முன்னாடி பெரிய பணக்காரங்களா எல்லாருக்கும் உதவி செய்கிறவங்களாம் இருந்தாங்க இல்லையா, அந்த லிங்கையா குடும்பம். இன்றைக்கி லிங்கையா படுத்துட்டாருங்க, படுத்த படுக்கை ஆகிட்டாரு. ஜோகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இரியர் கோயிலில் பூசாரியாக இருக்கிறான். சிற்றப்பன் லிங்கையா ரொம்ப காய்ச்சல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வந்து ரங்கன் கேள்விப்படுறான் ஜோகியை பற்றியும் லிங்கையா பற்றியும். பெரும்பாலும் ஜோகி அப்படின்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா, கோயில் பணி செய்கிறவங்க யாரும் நிலத்தில் போய் விழ மாட்டாங்கங்க. ஆனால் பாருங்கள், இங்கே ஜோகி தந்தை லிங்கையா படுத்துட்ட உடனே அவர் தான் என்ன பண்ணுறார், கோயிலுக்கு பூசாரியாகவும் இருக்கிறாரு, அதே சமயம் அப்பாவோட நிலத்தை கிழங்கு பயிரிட்டு அதை வந்து சரியும் செஞ்சு அந்த குடும்பத்தை ஒரு அளவுக்கு காப்பாற்றுறாருங்க. அடுத்தது பார்த்தா இந்த கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி 2 டிகிரி படிச்சு கிட்டத்தட்ட பிஏ முடிச்சுட்டு ஒரு வக்கீலுக்கு என்ன பண்ணு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய லெவலுக்கு அவன் வந்துட்டான். இப்போ அவனுக்கும் பெருசாக பணம் பிரச்சனை இல்லை, அவனுக்கு நல்லா வருமானம் வருது, இந்த பக்கம் ரங்கனுக்கும் வருமானம் வருது. ஜோகியோட வாழ்க்கை தான் இன்றைக்கி கேள்விக்குறியாக என்ன பண்ணுது இருக்குதுங்க. யோகி இன்னமும் அந்த மலையில் எப்படி இருக்கான் அப்படின்றதுக்கு அழகாக ஒரு வழியை ராஜம் கிருஷ்ணன் சொல்லியிருப்பாங்க. இந்த கிருஷ்ணன் ஊருக்கு பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கான். அவன் படித்த ஊரில் கவர்னர் மாளிகையில் இரவு முழுவதும் மின்விளக்கு எரிதான். அப்படின்னொன்னே ஜோகிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இரவு முழுவதும் மின்விளக்கு எரியுமா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிற அளவுக்கு அந்த ஊர் இன்னமும் கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில் தாங்க இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஊருக்கு வெள்ளைக்கார துரமாருங்க வந்திருக்காங்க, ரயில் வண்டி மேலே மலை மேலே விடுறாங்க, காப்பி டீயெல்லாம் மலையில் செடியாக வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியையும் ஜோகிக்கு சொல்லும்போது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மலை மேலே எப்படிடா ரயில் விட முடியும், எப்படிடா
டீயலெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிருஷ்ணன் ஊருக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருக்கும் அவனுக்கும் ஒரு காதல் இருந்துகிட்டே தாங்க இருந்திருக்கு. கிருஷ்ணனுக்கும் பாருக்கும் காதல் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரங்கனும் பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டான், கிருஷ்ணனும் பொருளாதாரத்தில் என்ன பண்ணிட்டான், உயர்ந்துட்டான். இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா பாருவை திருமணம் செய்வதற்காக பெண் கேட்குறாங்க. இப்போ பெண் கேட்கும் பொழுது 2 பேரும் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறாங்க. இப்போ யாருக்கு கொடுக்க முடியும்? இவன் எனக்கு உறவினர், ரங்கன் எனக்கு உறவாக வர்றாங்க, கிருஷ்ணனும் நல்லா படித்து பெரிய ஆளாக இருக்கிறாங்க. 2 பேரில் யார் என் பொண்ணை கட்டினாலும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி பாருவுடைய தந்தை அவங்களுக்கு ஒரு போட்டியை வைக்கிறாங்க. என்ன போட்டி? பெரிய போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் யார்? ரங்கன் முரடன், நல்லா உழைக்கக்கூடிய ஆள். நம்ம ஆள் படிப்ஸு கிருஷ்ணன், அவரால் பெருசாக என்ன பண்ண முடியாது, ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண முடியாது இல்லையா? அப்படி ஒரு போட்டி. என்ன போட்டினா, நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் இருக்க ஒரு போட்டி தாங்க. பெரிய கல்லை என்ன பண்ணணும், தூக்கணும். யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இப்போ யார் ஜெயிப்பா? நமக்கே தெரியும் இல்லையா? யார் ஜெயிப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ரங்கன் தான். ரங்கன் என்ன பண்ணிடுறான், ஜெயிச்சிடறான். சரிங்களா? பாருக்கு ரங்கனை பிடிக்கவே இல்லைங்க. என்னதான் முறை பையனாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் தான் காதலிச்ச கிருஷ்ணனை கைப்பிடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் அவளுக்கு இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிங்கையா உடம்பு சரியில்லாமல் கிடந்தார் இல்லையா? அவர் ஒரு கட்டத்தில் இறந்தே போயிட்டாருங்க. இப்போது ஜோகிக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. எனக்கு உயிர் தந்து என்னை இத்தனை நாள் பார்த்த என் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கர வருத்தத்தோடு என்ன பண்ணுறான் அவன் இருக்கிறாங்க. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் கோத்தர் இசை அப்படின்னு ஒரு பாரம்பரிய ஒரு இசை இருக்குது. அந்த இசையை என்ன பண்ணுறாங்கன்னா வாசிக்கிறாங்கங்க. இப்படி வாசிக்கிற வேலையில் எல்லாரும் மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நடனத்தை பார்த்த இந்த ஜோகிக்கு மன வருத்தம். ஏண்டா, என்னை வளர்த்து எங்கள் அப்பா செத்து போய் கிடக்கிறாரு, நீங்கள்லாம் சந்தோஷமாக நடனம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களடா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும் பொழுது பயங்கர என்ன ஆயிடுதுன்னா சண்டை ஆகிடுது. ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க, இது பாரம்பரியம் தம்பி, இது காலகாலமாக எல்லாருக்கும் பண்ணுறது தானே, நீ தடுத்து நிறுத்துற அப்படின்னு ரங்கன் ஜோகியை எதிர்த்து நிற்கிற மாதிரியும் ஜோகிக்கோட கிருஷ்ணன் நிற்கிற மாதிரியும் இங்கே ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் ஆகி திரும்பவும் பழைய பகை வருது. யாருக்கு? ரங்கனுக்கும் கிருஷ்ணனுக்கும் அந்த இடத்துல சண்டை ஆயிடுது. போலீஸ் அடித்தடி அப்படின்றால போயிடுதுங்க. அதிலிருந்து இந்த கிருஷ்ணனை விட நாம் பெரிய ஆளாகணும் அப்படின்ற ஒரு ஆசையை, ஒரு பேராசையில் கங்கணம் கட்டிட்டு சுற்றுறாங்க. இந்த ரங்கன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிழங்கு விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த பணப்பயிர்னு சொல்லப்படுற இந்த டீ இலையை என்ன பண்ணுறான், இவன் ஊருக்குள்ளே அறிமுகப்படுத்தி அவன் வாங்கின நிலத்தில் என்ன பண்ணுறான் வைக்கிறாங்க. இவன் நிலம் வாங்கின இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிருஷ்ணனுக்கு சொந்தமானது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பக்கத்து நிலம்ன்ற போது ஒரு கர்வம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு, அவனை விட மேலே வந்துடணும் அப்படின்னு. இப்போ ஊர் மக்களுக்கெல்லாம் அவன் அறிமுகப்படுத்துகிறான். ஊர் மக்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி, நீங்கள் ஏன்டா கிழங்கு விதைச்சிட்றீங்க, இதனால் ஒரு பணமும் உங்களுக்கு லாபம் கிடையாது, இந்த டீ இலையை நீங்கள் விதைச்சிங்கன்னா வெள்ளைக்கார துறை மாதிரியே என்ன பண்ணிப்பாங்க, அவங்க ஆட்களே வாங்கிப்பாங்க, உங்களுக்கு லாபம் தான், நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அதுக்கு 4 மடங்கு 5 மடங்கு நீங்கள் என்ன பண்ணலாம், லாபம் பார்க்கலாம், நீங்கள் எதுக்குடா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த ஊர் மக்களை ஒவ்வொருவரையும் கேன்வாஸ் பண்ணி ஒரு 4, அதாவது ஒரு ஏக்கர் ஃபுல்லாக அவங்க கிழங்கு வச்சுருந்தாங்கன்னா அதில் பாதி ஏக்கர், கால்வாசி ஏக்கரில் நீங்கள் போடுங்கடான்னு சொல்லி அறிமுகப்படுத்தணுவேன். அதுக்கப்புறம் பாதி ஆச்சு, பாதி முக்காவாச்சு. இப்போ ஃபுல்லாக இந்த ரங்கனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஆங்கிலேயர்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு, துரைமார்களை ஐயான்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள என்ன பண்ணுறான் கையில் வச்சுருக்கிறதுனால மக்களை எல்லாம் திசை திருப்பி இந்த மலையில் ஒரு பெரிய மாற்றத்தை திணிக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அம்மை அப்படின்ற ஒரு நோய் என்ன பண்ணுது, இந்த பரவுதுங்க அந்த நோய். இந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா பயந்து ஓடுறாங்க. இதுக்கான மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி ரங்கன் வைக்கிறான். ஆனாலும் அந்த ஊசியை நான் போட்டுக்க மாட்டேன், தடுப்பூசி போட்டால் உடனே செத்து போயிடுவோம்,
அந்த அம்மா வந்து நோய் சாவறதை விட தடுப்பூசி போட்டால் செத்துருவோன்ற ஒரு பயம் இருக்குது. அப்போ ரங்கனை அதட்டி ஏதோ பண்ணி பார்க்குறான். இது கிருஷ்ணனும் மக்கள்கிட்ட சொல்லி பார்க்குறான், இதெல்லாம் போடணும் அப்படின்னு. யாரும் அந்த ஊரில் கேட்குற மாதிரி என்ன பண்ண தெரியல. அதுக்கப்புறம் படிப்படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாவு எண்ணிக்கை அதிகமாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊசியை அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் அப்படின்றது வந்து அவங்க ஊருக்குள்ளே வந்துடுதுங்க. நிறைய தடுப்பூசி பயம்லாம் அவங்க மக்களுக்கு போயிட்டு ஒரு விழிப்படைகிறாங்க. ஜோகிக்கு வருத்தம், இப்போல்லாம் இந்த குறிஞ்சி பூக்கிறதே தெரிய மாட்டுது. ஃபஸ்ட்டெல்லாம் குறிஞ்சி பூத்தா மலை எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ எங்கே குறிஞ்சி பூக்கிறது தெரியுது? எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையாக இந்த டீ இலையை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. அந்த அழகே போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் டீ இலை தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய புகை, அந்த ஊரே ஒரு மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஊருக்கு சின்ன சின்ன அளவில் பள்ளி வருது, மருத்துவமனைகள் வருது, ரோடு போடுறாங்க, இப்படி பல மாற்றங்களும் வருது. சுதந்திர போராட்டத்தில் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய இன்னுயிரையும் மாய்ச்சிக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் இங்கே என்ன பண்ணுது, புலப்படுத்திகிட்டே வராங்க எழுத்தாளர். முன்னாடி ஜோகிக்கு கல்யாணம் ஆகுது, கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆகுது, எல்லாருக்கும் குழந்தை இருக்குங்க. ஜோகிக்கு நஞ்சன் அப்படின்னு ஒரு பையன் பிறகுறான், கிருஷ்ணனுக்கு விஜயா அப்படின்ற ஒரு பொண்ணு பிறக்கிறா. இப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் ரங்கனுக்கும் பாருவுக்கும் எந்த ஒரு குழந்தையும் பிறக்கலைங்க. ரங்கன் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இப்படி அதாவது மக்களை வந்து இந்த வழியில் கொண்டு வரலாம், அந்த வழியில் கொண்டு வரலாம், பணம் எப்படியாவது சம்பாதிக்கணும் அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். பாரு அவன் என்ன பண்ணுறதில்ல, கண்டுக்கிறதில்ல. ஒரு நாள் அவன் கவனிக்கிறான், பாருக்கிட்ட போய் பேசுகிறான், நான் இப்படி இருக்கிறது உனக்கு பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அப்போ தான் என்ன பண்ணுதான் வருது. இந்த பக்கம் கிருஷ்ணன் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, ரங்கனுக்கும் கிருஷ்ணனுக்கு திரும்பவும் சண்டை முட்டிக்குது. அதாவது கிருஷ்ணன் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போகிறான், ரங்கன் பக்கத்து நிலத்துக்காரன். இப்போ அவன் என்ன பண்ண மாட்டான், இனத்தை கொடுக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு ரெண்டு பேருக்கும் திரும்பவும் சண்டை என்ன பண்ணுது, முட்டிக்கிட்டு தான் இருக்குது. பாரும் எவ்வளோ பார்க்குறா, அவனாலையும் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவும் செய்ய முடியல. அப்போ பாரு என்ன செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கனை இவன் ஓடிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு மீன்ஸ் அவனை கண்டுக்காமல் இந்த நஞ்சன் இருக்கான் இல்லையா, நம்ம ஜோகியோடைய பையன், அவனை எடுத்து என்ன பண்ணுறா, படிக்க வச்சு ஆளாக்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி அவனுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லா விஷயத்துலையும் இவன் நின்று எல்லாத்தையும் என்ன பண்ணுறா பார்க்குறான். இப்போ ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவனை நீ பார்க்குறதுனால என்ன ஆக போகுது, இவன் படித்து பெரிய ஆளாகி உன்னை மதிக்காமல் தான் போவான் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவன் நஞ்சனை ஒரு ஆளாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறா. அவனுக்கு தேவையான உணவுலேருந்து எல்லாமே என்ன பண்ணுறா, அவனுக்கு வழங்கி அவனை வளர்த்துக்கிட்டு வரான். அப்போ ஊருக்குள்ளே கேட்கும்போது கிரிஜை பெற்றுட்டு அவள் போயிட்டா, நான் அந்த நஞ்சனை வளர்க்குறேன், நான் ரொம்ப நேர்த்தியாக வளர்ப்பேன் அப்படின்னு பாரு நஞ்சன் மேலே நம்பிக்கை வச்சவளாகவே இருக்கிறா. அவனுக்காகவே வாழ்ந்துட்டும் இருக்கிறா. கிட்டத்தட்ட ஜோகி இந்த நஞ்சனை எப்படியாவது கோயம்புத்தூருக்கு அனுப்பி நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அவருடைய நிலத்தில் கிழங்கெல்லாம் விதைச்சி பார்க்குறாரு, நல்லா வருமானம் வரணும். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எல்லாரும் வந்து அட்வைஸ், ரங்கன் முதற்கொண்டு எல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ ஏன் கிழங்கு விதைக்கிற, நீ வந்து இந்த டீ இலையை விதைச்சுன்னா உனக்கு 4 மடங்கு லாபம் கிடைக்குமே, நீ செய்கிற செலவோட நிறைய வருமானம் வருமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஜோகிக்கு இந்த டீ இலை மேலே ஒரு இடத்துலையும் நம்பிக்கை வரவே இல்லை. அவன் கிழங்கு தான் விதைச்சி மழையை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கான், மழையே வரமாட்டேங்குது. இந்த ஒரு சூழ்நிலை எப்படியாவது பையனை படிக்க வைக்கணும்னு படிக்க வைக்கிறாங்க. ஜோகிக்கு ஒரு ஆசை, அந்த ஊரில் அவன் பெரிய படிப்பு படித்த நண்பன் கிருஷ்ணனை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கான். என் பையனும் கிருஷ்ணனை போல் பெரிய படிப்பு படிக்கணும், என் கிழங்கு விலையிலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் பையனை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு படிப்பை குறித்த ஒரு எஜுகேஷன் விழிப்புணர்வு நம்ம ஜோகிக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. அப்புறம்னா நஞ்சன் வளர்ந்து அப்பா கிட்ட வந்து கேட்குறான், அப்பா இந்த உங்களுடைய நிலம் வந்து இந்த அணை திட்டத்தில் போயிட்டுதாமே அப்படின்னு சாதாரணமாக கேட்குறான். அவருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பரம்பரையுமே அந்த நிலத்தை அவர் சேர்த்து வச்சுக்கிட்டு வராரு. இவன் வந்து கேட்குறான், இன்ஜினியரிங் படிச்சுட்டான் இப்போது, சரிங்களா. அந்த டைமில் வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அணை கட்டுறதுக்காக இவங்க நிலத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிறாங்க.
அப்போ இவன் சாதாரணமாக பேசுறது இவருக்கு ரொம்ப கோவம் வருது. என்னடா இவன் படித்து வச்சு பெரிய ஆளாக்குனா இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறானே அப்படின்ட்டு. இதுக்காக நான் வெள்ளைக்கார தூரமாட்ட போய் பேசுகிறேன்ப்பான்னு அவன் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா விஜயாவை பார்க்குறான். யார்? கிருஷ்ணனுடைய பொண்ணு. அப்போ விஜயா மேலே இவனுக்கு ஒரு காதல் என்ன பண்ணுது வரதை இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாவை திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பாருக்கிட்ட அவன் பகிர்ந்துக்கிறாங்க. பாருக்கும் இதில் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஏன்னா கிருஷ்ணன் பாரு ஏற்கனவே பழைய காதலர்கள் இல்லையா, அதனால் அவனுடைய பெண்ணுக்கு இந்த நஞ்சன் சரியாக இருப்பான் அப்படின்றத அவளும் என்ன பண்ணுறா தீர்மானிக்கிறா. பாருவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெள்ளைக்கார துறைமாரங்கிட்ட என்ன பண்ணுறாங்க, வேலை பெரிய போஸ்டிங்கில் தான் என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. பற்றி கிருஷ்ணன்கிட்ட பேசும்போது கிருஷ்ணன் கிட்டத்தட்ட சரின்ற மாதிரி என்ன பண்ணிடுறாரு சொல்லிடுறாரு. இதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா நஞ்சன் எப்படியாவது இந்த ஊரை டெவலப் ஆகிடணும், அதாவது கிருஷ்ணனுக்கு அடுத்தது டெவலப் ஆகிக்கணும், இந்த ஊரில் பெரிய தொழிற்சாலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவனோட பயங்கரமான விருப்பத்தை தெரிவிக்கிறான். ஆனால் ஜோகிக்கு அது பிடிக்கவே இல்லைங்க. என் ஊர் இன்னைக்கு பழைய ஊர் மாதிரியே இல்லை, என் ஊர் ஃபுல்லாக மாறி போச்சு, இங்கே பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வர்றதுனால என் ஊரோட அழகு என்ன பண்ணும், கெட்டு போகும், இவனை படிக்க வச்சு நான் ஆளாக்குறது இதுக்காக தானா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இந்த நாவலை அவர் யோசித்து கொண்டு போகிறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரங்கனுமே இறந்துருவாருங்க. அந்த ஊரே கூடி அழும். கிருஷ்ணனும் அந்த சாவுக்கு வந்திருப்பார். எல்லாம் அழுது முடிச்சு தீர்ந்துருவாங்க. இப்போ ஜோகிக்கு 60 வயசு ஆகிருக்கும். உட்காந்து பார்க்குறான். அங்கங்கே வண்ண வண்ண விளக்குகளை போட்டு நடனம் ஆடிக்கிட்டு அந்த ஊரே வெளிச்சத்தில் இருக்குது. அந்த இரவு முழுவதும் வெளிச்சத்தில் இருக்கிறத பார்க்குறான். ஒரு நாள் நான் சின்ன வயசில் யோசித்தேன், ஆனால் இப்படி ஆகணும் நான் ஒரு நாளும் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி என் ஊர் மண்மேடாக மாறி இன்றைக்கி ஊராகவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். என் கூட இருந்த மக்கள் யாருமே இன்றைக்கி உயிரோடு இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் பாரும் இறந்துடுறாங்க. பாரும் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப வெறுமையாக அந்த ஊர் காணப்படுது. இதில் பார்த்திங்கன்னா நஞ்சன் விஜயா அவங்க திருமணம் நடக்கும். இதுக்கப்புறம் அந்த ஊர் அடுத்த தலைமுறையினரிடம் அந்த எல்லாவற்றையும் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இந்த கதையை அவங்க அமைச்சிருக்கிறாங்க. இதில் சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. பண்பாட்டு பாரம்பரியம் என்ன அப்படின்னா பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது அந்த வழக்கம் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னா அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஆண் தான் என்ன பண்ணும், வரதட்சணை கொடுக்கும். நீங்கள் பெண் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லை, ஆண்கள் தான் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுப்பாங்க. சரிங்களா. அடுத்து பால் கறவை சடங்குன்னு ஒன்று இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிஞ்சி முடிஞ்ச அடுத்த பிள்ளைங்க அடுத்த குறிஞ்சி போகும்போது இந்த கறவை மாடு சரிங்களா கிட்ட பால் கறக்கணும், அப்போ தான் குடும்ப தலைவனாக அவனை ஏற்றுப்பாங்க. அந்த இயற்கையோடு வாழக்கூடிய அந்த விஷயம் அதில் நல்லா இருந்துச்சு. அடுத்தது மருத்துவமனைக்கெலாம் இவங்க போக மாட்டாங்க, உயிரோடு திரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால் அங்கே போனால் போக மாட்டாங்க. இன்றைக்கி மருத்துவமனை எல்லாமே அந்த ஊருக்குள்ளே ஒரு பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. தடுப்பூசி பயம், என்னதான் கொள்ள நோய் வந்தாலும் தடுப்பூசி போட்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி தடுப்பூசி போடாமல் இருக்க மாட்டுறாங்க, அந்த அளவுக்கு மாறி போச்சு. அடுத்தது குறும்பர் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது. இந்த குறும்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லி சூன்யம் வைக்கிறவங்க. இவங்க ஊருக்குள்ளே பில்லி சூன்யம் யாருமே, அதாவது இவங்களுக்கு விளையிறதுல 10ல் 1 பங்கு கொடுத்துட்டு அமைதியாக போயிடுவாங்க, இல்லைனா எதனா பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் இந்த குறும்பர்கள் வந்தாலே விளையிறதுல 1% கொடுத்து அனுப்பிடுவாங்க. அடுத்தது குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னா ஊரில் இருக்க எல்லாருமே அந்த விசேஷத்தில் கலந்துப்பாங்க. அந்த வீடு கலகலன்னு இருக்கும். ஆனால் இன்றைக்கி எந்த விசேஷம் யாரும் போகிறதில்ல. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க தனிப்பட்ட விதத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பேரை மட்டும் கூப்பிட்டுக்கிறாங்க. இன்றைக்கி ஊர் எல்லாம் மாறி போச்சுங்க. ரொம்ப நேர்த்தியாக ராஜம் கிருஷ்ணன் கலா ஆய்வு செய்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நமக்கு நேரம் இல்லை. வாய்ப்பு இருந்தால் இந்த நூலை நீங்கள் எடுத்து படிங்க. நம்ம சென்னை நூலகம் அப்படின்ற வெப்சைட்டில் அது பிடிஎஃபாகவும் நமக்கு என்ன பண்ணுது கிடைக்குது. நம்ம நெட்லேயே அப்படியே படிச்சுக்கலாம். நீங்கள் எடுத்து படிங்க, ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பாக உங்களுக்கு தரும். ராஜம் கிருஷ்ணன் தமிழில் போற்ற வேண்டிய ஒரு எழுத்தாளர் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை. இருந்தாலும் அவர்கள் எழுதிய பல நூல்கள் இருக்குது, அதெல்லாம் வாசிக்கிறது அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் தர்றது. அதனால் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நான் அடுத்த வீடியோவில்
அடுத்த நோட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி மாணவர்களே.